சிஸ்டர் என்னமோ பண்ணிட்டேன் நான் அத இதில ஆமா, டச் பண்ணி என்னது வரமாட்டேங்குது. ஏதோ பண்ணி தொட்டு போயிருச்சு. தொட்டு போயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் பயமா இருக்கு. இன்னொன்னு எதையாவது முதல்ல பண்ணி போயிட்டு வச்சுருவோமோன்ட்டு. அதையவே தொட்டு மறுபடியும் வர வச்சுறாய்ங்களா? டைம் அவுட் குடுக்குறீங்க. வெளிய வாங்க. இரு அந்த செகண்ட் விட்டோம்னா டக்குனு வந்துரும். 10 செகண்ட்ல வந்துரும். அப்படிங்கிறீங்க. 10 செகண்ட்ல எல்லாம் வந்துரும். சரி பார்ப்போம். ரிப்போர்ட் காட்டும், பின் ஓகே காட்டும். விடுங்க. சரிங்க மாமா. அத நான் ட்ரை பண்ணிக்கிறேன் அருமை, ஃபர்ஸ்ட். அருமை, அருமையான உணவு அப்படிங்கிறீங்களா? ஓகே. ரிப்போர்ட் காட்டும், பின் காட்டும். ரிப்போர்ட் ரிப்போர்ட், காட்டுமா? பின் 2மே காட்டுமா? தெரிய மாட்டேங்குது நமக்கு. நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறாரு. டைம் அவுட் குடுக்குறீங்க. டைம் அவுட் உள்ள போனா ஏதோ தொட்டுட்டேன். அதனால தான் அதையவே திட்டு மறுபடியும் டைம் சங்கர் அவுட் சகோ, குடுத்தேன். ஏன் டைம் அவுட் குடுக்குறீங்க? ஆமா ஆமா, சிஸ்டர். எனக்கு டைம் அவுட் குடுக்குறாரு பாருங்களேன். 10 செகண்ட் தான் வந்துரும். வந்துருமா? சரி, நான் ஒரு வந்துரும். ஹாய் போட்டு பார்க்குறேன். ஒரு ஹாய் போடு. ஹாய் போட்டுட்டேன். அதுல வந்துருச்சா? இதில் வருது, அதில் வரல பாருங்க. இந்த டெலிட் விஜயராகவன், விஜயராகவன் ஹாய் மாமா சொல்றீங்க. வணக்கம் வாங்க. எத்தனை வருடம் தையல் தொழில் செய்கிறீங்க? அது நாங்க எத்தனை ஒரு வருஷம் ஆச்சு? சின்ன வயசுல இருந்தே ஒரு 20 பழகிட்டோம். வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஃபீல்டிங்க்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. நான் ஒரு 5, 6 வருஷமா கம்பெனிக்கு தான் போயிட்டு இருந்தேங்க மேபி சிஸ்டர். திருப்பூர் பனியன் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேன். டைம் அவுட் கொடுத்துட்டா திருப்பி வந்துருமில்ல சிஸ்டர்? எப்படி வரும்? அது வந்துருமா? அதே வந்துரும்னு நினைக்கிறேன். மறுபடியும் போயிட்டா வணக்கம் போட்டிருக்கேன். வருதான் பாருங்க. வந்துடுச்சு. வந்துருச்சு. தொட்டதே வந்துடுச்சு. பிளாஸ்டிக் போங்க, வணக்கம் போட்டது வந்துருச்சான்னு பாருங்க. வரல. வரல. டைம் அவுட் கொடுத்தது தான். எடுத்துக்கலாம் பெரிய விஷயங்களா? சகோ, என்ன ஒரே இருட்டா இருக்கு. நீ அதை படி அதுக்கு நான் அதை ட்ரை ஆமா பண்ண சிஸ்டர், கீழே வந்து இன்னைக்கு சடோன்ங்கிறதுனால கரண்ட் போய் லேட்டாக தான் வந்துச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டோம்னா டவர் கிடைக்க மாட்டேங்குது. ரிப்போர்ட்டு ரிமூவ் அதனால டைம் நாங்கள் அவுட் மாடியில் கொடுத்தேன். மேலே மொட்டை மாடியிலே சேனல் கொண்டோம். அர்ஷிவ் கடைக்கு போயிட்டு நாங்கள் ஒரு 10 மணிக்கெலாம் வந்துட்டோம் சிஸ்டர். 9 மணிக்கெலாம் கரண்ட் போயிடுச்சு. கொடுக்க வேண்டிய துணி இருந்துச்சு, அதனால 6 மணிக்கே போயிட்டோம். போய் தச்சு கொடுத்துட்டு வந்துட்டோம். வந்துடும் சிஸ்டர். அப்படியா? வந்துருமா? விட்டுருங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம். வந்துருமா? ஓகே. ஆமாம். சிஸ்டர் உங்கள் வீட்டில் என்ன சமையல்? சங்கரி சிஸ்டர், நான் உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்க மாட்டோம். அதுக்குள்ளே இதை நோண்டிகிட்டே விட்டுட்டோம். ஓ அப்படியாண்ணா. திருப்பூர் துணி விலை குறைவாக இருக்குது, காரணம் என்ன? நினைக்கிறேன் வந்துருச்சு. ஒரு வழியாக வந்துருச்சு. எதையும் தொட்டு திருப்பூரில் விலை குறைவாக இருக்குதாம்மா. பனியன் பீஸ் எல்லாம் தானம்மா சொல்கிறீங்க? மேபி சிஸ்டர் அது என்னன்னு கேட்டிங்கன்னா மேனுஃபேக்சரிங் வந்து அவங்களே பண்ணுறாங்க. அதாவது நூல் எடுத்து ஓட்டி எல்லா வேலையும் அவங்களே, ஆல் ப்ராடக்ட் அவங்களே பண்ணுறதுனால அங்கே ரேட் கம்மியாக இருக்குது. அங்கே எடுத்துட்டிங்கன்னா நூல் எடுத்து ஓட்டி அதுக்கப்புறம் கலர் கொடுத்து ஃபுல் ஃபினிஷிங் வரைக்கும் எல்லாமே அங்கே திருப்பூருக்குள்ள இருக்குது. சகோ, நீங்கள் டைம் அவுட் கொடுக்கல, ஹைட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஹைட் பண்ணி தான் பண்ணி அப்புறம் வச்சுருக்கேன். எப்படி அப்புறம் வரும்? ஓ, ஹைட் பண்ணா வராதா? ஹைட் பண்ணால் வராதுக்கு தான் எடுத்துட்டேன். சங்கரி சிஸ்டர் எடுத்துட்டேன். இப்போ வந்துருச்சு. சூப்பர், எடுத்துட்டீங்க. ஆமாம், அதே இதையும் நோண்டி எடுத்துட்டேன் சிஸ்டர். இப்போ ஏதாவது பேண்ட் கமெண்ட் வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஹைட் கொடுத்துடலாம், அப்படி தானே? ஹைட் கொடுத்துட்டா வராது. ஹைட் கொடுத்துட்டா ஓகே. சரி. சரி. அது ஒன்று பழகிட்டேன் சிஸ்டர். இப்போ ஒன்று இதில் போனதுனால அது பழகிட்டோம். ஓகே. புளிசாதம் சூப்பர். பின்னுங்கிறது இதில் இருக்கும் போல. இதை தொட்டா வரும்னு நினைக்கிறேன். இல்லையா? இல்லை இதை தொட்டா வரும் போல. இல்லை